அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊர் பெயர்களின் மறு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புத்தகத்தில் இருக்கிறத பார்க்கலாம். அடுத்த காணொலியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளி விவரங்களை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? புதுக்கோட்டை அப்படின்றது என்னவா மாறி இருக்குது, புதுகை அப்படின்னு சொல்லி மாறி மாறி இருக்குது. திருச்சிராப்பள்ளி அப்படின்றது திருச்சி, உதகமண்டலம் உதகை ஊட்டி. இப்போ குரூப் 2ல் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா? அடுத்து வந்து கோயம்புத்தூர் அப்படின்றது கோவை, நாகப்பட்டினம் அப்படின்றது நாகை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. புதுச்சேரி அப்படின்றது புதுவை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. கும்பகோணம் அப்படின்றது எனக்கு குடந்தை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. மன்னார்குடி அப்படின்றது மண்ணை. மயிலாப்பூர் அப்படின்றது என்னன்னு மாறி இருக்கு, மயிலை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சைதாப்பேட்டை என்னன்னு சொல்லி மாறி இருக்கு, சைதை. தஞ்சாவூர் வந்து தஞ்சை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூர் அப்படின்றது என்னன்னு சொல்லி மாறி இருக்கு, மாயிலை, மாவிலை, மாயிலை அப்படின்னு சொல்லி மயிலை அப்படின்றது தான் சரியானது. இதுதான் சரியான. அடுத்தது வந்து பாருங்க, மன்னார்குடி அப்படின்றது என்னன்னு சொல்லி மாறி இருக்கு, மண்ணை அப்படின்னு சொல்லி மாறுது. சைதாப்பேட்டையை சைதைன்னு சொல்லலாம், திருநெல்வேலியை நெல்லைன்னு சொல்லலாம், கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது ஊர் பெயரின் மறுவை கண்டறிய. நாகப்பட்டினம் அப்படின்றது என்ன மாதிரி இருக்கு, நாகை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்றது தற்போது என்னவா மாறி இருக்கு, கோவை. கோவான்புத்தூர் அப்படின்றதான் கோயம்புத்தூர்னு மாறினுச்சு. அதுக்கப்புறம் அதையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆக்கி கோயம்புத்தூரை இப்போ கோவைன்னு மாற்றிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து கும்பகோணம் அப்படின்றது என்ன மாதிரி இருக்குது, குடந்தை அப்படின்னு சொல்லி மாறுது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2022 கேட்டிருக்காங்க, 22, 24, 23, 24. ஸோ கிட்டத்தட்ட கண்டினியூஸாக அந்த கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? உயிர் பெயரின் மறுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி அப்படின்றது என்னன்னு சொல்லி மாறுது, திருச்சி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அடுத்தது புதுக்கோட்டை, புதுகை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. புதுச்சேரி வந்து புதுவை. புதுக்கோட்டைனா புதுகை, கை. ஓகேங்களா? புதுகை. புதுச்சேரி அப்படின்றது புதுவை. அடுத்து உதகமண்டலம் என்னன்னு சொல்லி மாறி இருக்கு, ஊட்டி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. திருநெல்வேலி நெல்லை. குடந்தை அப்படின்னா என்பதன் மறு எதுன்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, குடந்தை என்பதன் மறு இது. ஸோ எப்படி கேட்குறாங்க பாருங்க, புதுக்கோட்டை, சைதாப்பேட்டை, புதுச்சேரி, கும்பகோணம். ஸோ இது வந்து இந்த கும்பகோணம் குடந்தை அப்படின்றது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ கும்பகோணத்துடைய பேர் தான் என்னன்னு சொல்லி மாறி இருக்கு, குடந்தை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அடுத்து சைதாப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாறி இருக்கு, சைதை. ஆல்ரெடி பார்த்தோம். புதுகை அப்படின்னா புதுக்கோட்டை. புதுவை அப்படின்னா புதுச்சேரி. அடுத்து வந்து மறு பெயர் அல்லாத ஊர் பெயரை கண்டறிய. பார்த்தீங்களா, கோவை, நாகை, உதகை இதெல்லாம் வந்து மறு பெயரில் இருக்குது. வேலூர் அப்படின்றது மறு பெயர் வந்து மறு ஆகலை. ஏன்னா அது பெரிய பெயராக இல்லை, அதனால் மறு ஆக முடியலை. ஊர் பெயர்களின் மறுவை கண்டுபிடிக்க. தஞ்சாவூர். தஞ்சாவூர் அப்படின்றது தஞ்சை அப்படின்னு சொல்லி மருவி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஊர் பெயரின் மறுவை எழுதுக. சரியான ஊர் பெயரின் மறுவை கண்டுபிடிக்கின்றாங்க. திருச்சி அப்படின்றது திருச்சிராப்பள்ளி. கும்பகோணம் குடந்தைன்னு மாறி இருக்கும். தஞ்சாவூர் தஞ்சைன்னு மாறி இருக்கும். கொடைக்கானல் என்னன்னு சொல்லி மாறி இருக்கு. கொடைக்கானலுக்கு பேர் இல்லைல்ல, உதகமண்டலம் தான் உதகைன்னு மாறி இருக்கு. ஸோ அப்போ திருச்சி, திருச்சிராப்பள்ளி, ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. மன்னார்குடியை வந்து மண்ணை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதகமண்டலத்தை வந்து உதகை. புதுக்கோட்டையை வந்து புதுகைன்னு சொல்லணும். ஓகேங்களா? இதில் வந்து புதுவைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தாத இணையை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளி, திருச்சி. அப்போ இ தான் வந்து ஆன்சர். தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் நாகை. கும்பகோணம் என்னன்னு சொல்லி சொல்லுவோம், கும்பை இல்லை, குடந்தை. ஓகேங்களா? மயிலாப்பூர் மயிலை, சைதாப்பேட்டை சைதை. சரியான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. கோயம்புத்தூர் அப்படின்றத கோவை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். திருநெல்வேலி நெல்லை. கும்பகோணம் என்னன்னு சொல்லலாம், குடந்தை. புதுச்சேரி புதுவை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. பொருந்தாத இணையை தேர்க. புதுச்சேரி வந்து பொருத்தமான இணையை தேர்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி வந்து புதுவை அப்படின்னு தான் சொல்லுவோம். திருநெல்வேலி நெல்லை. நாகூருக்கு எதுவுமே கிடையாது. கோயம்புத்தூர் வந்து கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸோ நாகப்பட்டினம் நாகை. சைதாப்பேட்டையை சைதைன்னு சொல்லுவோம். மன்னார்குடியை வந்து இது இல்லை. திருநெல்வேலி நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ நாகப்பட்டினம் நாகை அப்படின்றது சரியான. கீழ்கணும் ஊர் பெயர்களில் சரியான மறு எழுதுக. ஸோ கோவை அப்படின்றது கோயம்புத்தூர் அப்படின்றதான் மாறி இருக்கு. ஓகே, அது மட்டும் தான் சரியா இருக்கு. அடுத்து தவறான இணையை தேர்ந்தெடுக்க.
ஊட்டி உதகமண்டலம், நாகை நாகப்பட்டினம், உதகை உதகமண்டலம், மயிலை அப்படின்னா மயிலாடுதுறை, மயிலாடுதுறையுடைய மருவு பேர் என்னது? மயிலை அப்படின்றது. ஓகே, அடுத்து சரியான ஊர் பெயரின் மருவை எழுதுக. ஸோ திருநெல்வேலி அப்படின்னா நெல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கோயம்புத்தூர்னா கோவை, சைதைனே சைதாப்பேட்டை, சைதாப்பேட்டை என்னன்னு சொல்லலாம் சைதை, உதகமண்டலத்தில் உதகைன்னு வரணும், உதவைன்னு வந்திருக்கு பாருங்க. ஸோ அதனால அது தவறானது. ஸோ எது சரியானது? திருநெல்வேலி நெல்லை. ஊர் பெயரின் மறு சரியான இணை என்னது? கோயம்புத்தூர், கோவைப்புத்தூர். சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. புதுச்சேரி வந்து புதுவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மற்ற மூணுமே தவறானது. ஊர் பெயரின் மறு எழுதுக. அதே மாதிரி இது வந்து என்ன சொல்கிறாங்க, சரியானதான் கேட்டிருக்காங்க போல். ஓகேங்களா? செங்கல்பட்டு என்னன்னு சொல்லலாம்? செங்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செங்கல்பட்டோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வியப்பாக இருக்கும். அதெல்லாம் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். உதகமண்டலம் அப்படின்றது உதகை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. அதில் வந்து திருச்சிராப்பள்ளி என்னன்னு சொல்லுவோம்? திருச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, தவறான ஊர் பெயர் மறு. ஓகேங்களா? உதகமண்டலம் உதகை, மன்னார்குடி வந்து மண்ணைன்னு சொல்லுவோம், திருநெல்வேலியை நெல்லை. அப்போ புதுச்சேரி என்னன்னு சொல்லுவோம்? புதுகை அப்படின்னு சொல்லுவோம். புதுக்கோட்டையை தான் புதுச்சேரியை வைன்னு சொல்லுவோம், புதுவை அப்படின்னு சொல்லுவோம். புதுக்கோட்டையை தான் என்னன்னு சொல்லுவோம்? புதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியான ஊர் பெயர் மறு சொல்ல தேர்ந்தெடுக்கு. நாகை நாகப்பட்டினம். ஓகே, ரைட்டு. புதுவை அப்படின்றது வந்து புதுச்சேரியை குறிக்கும், புதுகை அப்படின்றது புதுக்கோட்டையை குறிக்கும். அதை ரெண்டுமே மாற்றி கொடுத்துட்டாங்க. மயிலாடுதுறையை வந்து மயிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா? மயிலாப்பூர் வந்து மயிலம். ஸோ அதுவும் தவறானது. ஓகே, மயிலாடுதுறையை மயிலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வெளி விவரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? இன்னைக்கு போட முடியாது, நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கல்பட்டுலாம் எங்கே இருக்குது அப்படி பார்த்தோம் அப்படின்னா, செங்கல்பட்டு படித்தேன். பெருமாடு திருவள்ளூருக்கு இங்க பாருங்க, செங்கழுநீர் பற்று அப்படின்றதான் இப்போ செங்கல்பட்டுன்னு மாறி இருக்கு. செங்கழுநீர் பற்று அப்படின்றது என்னென்ன மாதிரி இருக்கு? செங்கல்பட்டு செங்கை அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக அந்த வீடியோ போடுறேன். இது ரிலேட்டடாக இந்த இயர் என்ன மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க, 2023 கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.